ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 24 ஹவர்ஸோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எட்டோன்ருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேட்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சேன். ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கல் அப்பெல்லாம் செஞ்சால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டுருந்தா கூட செஞ்ச மாட்டோம். பாய்ஸஸும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி கட்ட ஆரம்பித்தா அட பாவி மாஃபியாவுக்கு வந்த ரோடு நடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவா எழுந்து நின்னா பாடி கார்டு தான். சே, என் பாஸு ஒத்த லவ்வுக்கு என்னெல்லாம் பாடுபடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பர்சனல்ஸு பாடி கார்டு இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா நம்ம சுகாவை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லவ் சாங் ஃபீல் சாங் இருக்கும்ல, கெட்டு சாங் கிடையாது, ஃபீலாக எமோஷ்னல் சாங் இருக்கும்ல, அதுக்கு டான்ஸ் பண்ணி ஆட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்டிங் ஃபேஸில் ரெக்கடை வரப்பாக இருக்கிற சுகாவோட ஃபேஸில் ஸ்மைலெல்லாம் எப்படி வர வைக்க முடியும்? ஆனால் பட் நம்ம சுகா ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறதை பட்டுட்டு பாய்ஸஸ் எல்லோரும் பயங்கரமாக விழுந்து சிரிக்காங்க. நீ எவ்வளோக்குள்ளே ட்ரை பண்ணாலும் உன்னோட ஃபேஸில் சாஃப்ட்னஸை கொண்டு வர முடியாது சுகா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும் நம்ம சுகா கேண்டாகி ஏன்டா டே நாட்டை பர்சன்ஸ்க்கு முன்னாடி டான்ஸ் ஆட விட்டுட்டு இப்படி வர கலாய்க்கிறீங்களாங்கிற மாதிரி சுகா நம்ம மற்ற பாய்ஸஸ் அடிக்க துரத்துனா மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக ரன் பண்ணபடி ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட்டில் சரி டென்ஷன் ஆகாத, பிளானு தானே போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்டே இவங்க எல்லாருமே பேச போகிறாங்களாம். அந்த மூமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் டே காலேஜ் என்ட்ரன்ஸில் சுகாவோட மொத்த ஃபேமிலிஸ் பேரண்ட்ஸ் மட்டும் கொண்டு வந்து நிற்கிறாங்க. ஐயோ, மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னா ப்ராப்ளம் பண்ண போகிறேன்னான்னு தெரியல. ஆனால் பட் இவங்க எல்லோரும் பேசுகிறத கேட்டாவது ஜிமினா என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகா திங்க் பண்ணால் ஜிமினா என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா கிளம்பலான்ங்கிற மாதிரி போனால் சுகாவை பிடிச்சி நீ இங்கேயே நில்லு, ஒன்றே யார்டா மட்டும்லாம் அங்கே வர சொன்னானுங்கிற மாதிரி ஆரம்பிட்டுறாரு. அப்போ நான் வராண்டாமா, நீ எல்லாம் ஒன்றும் வராண்டா, நீ இங்கே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவை அதே பிளேஸில் நிற்க விட்டுட்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜின்னு, ஜேகப்பு, வயனு, நம்ம டே ஜங்குக் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருமே கரெக்டாக ஜிமினா முன்னாடி நின்னா ஜிமினா ஷாக் ஆகி யார்டா நீங்களா, ஏதோ ஸ்போர்ட்ஸ் டீம் மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே ஒரே மாதிரியாக டிஷர்ட் வேர் பண்ணியிருக்காங்க. டிஷர்ட்டுக்கு மேலே கவர் பண்ணுற ஷர்ட்டு தான் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி ஷர்ட்டில் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஏதாவது ஸ்போர்ட்ஸு சம்மந்தமாக வந்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வெறி நோட் பண்ணால் நம்ம சுகாவோட மாம்டாம் நீ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். க்யூட்டாக இருக்கிறேண்ணா அப்படிங்கிற மாதிரி சுகாவோட மாமா நோட் பண்ணால் நிஜமாலும்டா நீ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கிற அதான் ஜிமின்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். யார்? என்னோட சன்னுடா. உங்கள் சன்னு வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா இந்த மாதிரி சுகாவோட பேரண்ட்ஸை நோட் பண்ணால் இங்கே பாரு ப்ரோ, நீ பார்க்க க்யூட்டாக சாஃப்டாக இருக்கிற, எங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எங்களோட ஹவுஸுக்கு வர்றது எங்களுக்கு ஓகே தான், நாங்கள் எல்லாருமே அதாவது கப்பல்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரை ஹக் பண்ணப்படினா அடா பாவிங்களா கப்பல்ஸாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரே ஃபேமிலி சேர்ந்த பசண்டாடா நீங்கள் அவ்வளோ வெறும் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் ஜிமினா நோட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எங்களோட பிரதர் சுகா அவங்கள ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னால் நீ பேசாத, உனக்கு பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக ஜிமினா கிட்ட வந்துட்டு நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கிறல்ல என்னை மாதிரி, அதான் ஹயாங்க்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான், உன்னை மேரேஜ் பண்ணி எங்கள் ஃபேமிலி மெம்பராக செலெக்ஷன் பண்ணியிருக்காரு, ஃபேமிலி மெம்பராக ஜாயின் பண்ண போகிறேன், எப்போ என் ஹயாங்கை மேரேஜ் பண்ணிக்க போகிற, என் ஹயாங்க் ரொம்ப ரூடாக தான் தெரிவார், பட் ஹார்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவ அப்படிங்கிற மாதிரி வல்லன்னு நம்மகிட்டே பேச ஆரம்பித்தான். நீ என்ன பைத்தியமாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்டே பாட்டு கேட்க ஜங்குக்கு இந்த வேலை கேட்டு என்னடா நினச்சிட்டு இருக்க, ஏன் பேபி பைத்தியங்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோமானா ஜங்குக் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி வயன்ஸில் அவன் என் பேபியை பைத்தியன்மா நான் பாட்டுட்டு இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கேண்டானா பேபி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஜிமினா கிட்ட நம்ம அக்செப்ட் வாங்க வந்துருக்கோம், அதனால அவன் எத்தனை பேரை பைத்தியம்னு சொன்னாலும் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே பைத்தியம்தான், எங்கள் ஹயாங்க நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரிட்டு இந்த மாதிரி பேசினான். உண்மையிலே இந்த ஃபேமிலிக்கு பிரெயினே கிடையாது, இந்த சுகாவுக்கு தான் பிரெயின் கிடையாதுன்னு பார்த்தா உங்கள் ஒருத்தருக்கு கூட பிரெயின் கிடையாதுங்கிற மாதிரி எல்லாருமே ஹாஷாக திட்டிக்கிட்டு இருப்பாரா. ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே ஹேட் ஆகி ஏன்டா இந்த மாதிரி பேசுகிறேங்கிற மாதிரி ஃபைட்டுக்கெலாம் போல ஜிமினா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஹாஷாக அதிகமாக திட்டி மூளையெல்லாம் கழட்டி எங்கேயாவது வச்சுட்டு வந்தீங்களான்னுங்கிற மாதிரி
பேரண்ட்ஸ் முதற்கொண்டு ஹயாங்ஸ் முதற்கொண்டு அதாவது நம்ம பாய்ஸஸ் முதற்கொண்டு எல்லாரையுமே திட்டிட்டு ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிற மூமெண்ட்டுக்கு ஜிமினாவோட சீக்ஸ்லேயே ஒரு ஸ்லாப்பு தான். இப்படி விழுந்தா அவ்வளோ ஒரு ஷாக்கானா ஜிமினா ஷாக் ஆகி யார்டா என்னை ஸ்லாப் பண்ணானுங்கிற மாதிரி நோட் பண்ணா சுகாடா ஏண்டா டே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி வந்துட்டு பேசி நான் பார்த்ததே கிடையாதுடா. ஆனால் பட் நான் சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே ஒரு ரீசனுக்கு நீ என் பேரண்ட்ஸு என்னோடய பிரதர்ஸு அவங்க ஒய்ஃபுங்கிற மாதிரி எல்லாரையும் கண்டமேனி கட்டிட்டு இருக்க. என்ன மவுட்ருண்டா என்ன வேணாலும் பேசுவியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஜாயின்ட் என்ன அப்படியே கிரிப்பாக பிடிக்கிறாரு. நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்டலாம் இப்படி கெஞ்சிகிட்டு இருக்க அவசியமே எனக்கு கிடையாது தெரியுமாடா. ஒரு செகண்ட் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொடக்கெலாம் போட்டு காமிக்கிறாரு. ஒரு செகண்ட் மட்டும் போட்டோம் ஒன்றுங்க 2 தூக்கிட்டு போக்கிட்டுக்கு போனால் போடு லவ்வாக ஃபீல் அவங்ககிட்ட பேசலாங்கிற மாதிரி சொன்னால் ஏன் ஃபேமிலிக்கெலாம் பிரெயின் இல்லையா? மூட்டில் அண்ட மாட்டிலாம் வார்த்தை வருடா. இந்த மாதிரி நீ பேசுனதுக்கு போய்ட்டா அமைதியாக விட்டுட்டு போகிறேன். இதேன்ற இடத்துல வேறு யாராவது இருந்துருந்தாங்க நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஃபியூனல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பிடிச்சி தள்ளிவிட்டு டே உங்ககிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இந்த சுகாவுக்கு கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் சரி மேரேஜின்னு உனக்கு ஒன்று நடண்டா அப்படி ஏன்னால்தான் நடக்கும். நான் தான் உனக்கு ஹஸ்பண்ட் ஆவேன், நான் தான் உன்னை மேரேஜும் பண்ணிப்பேன். அது வரைக்கும் நீ ஃப்ரீயாக இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாங்க ப்ரோ இங்கே 2 போகலான்ங்கிற மாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ வரையும் கூப்பிட்டு போனோம். ஜிமினா ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி பெயின்லேயே உட்காந்துருந்தா. இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே ஜிமினாவை இன்னொருத்தர் மேரேஜ் பண்ணிக்கணும் அங்கிள் சார் மேரேஜ் பண்ணிக்கணும் திங்க் பண்ணுறாங்கள அவனுமே இதே காலத்தில் தான் படிச்சுட்டு இருப்பாங்களுக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா வந்து ஃபஸ்ட் இயர் தாண்டி செகண்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவன் 3rd இயர் போலுக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு போகிறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லிட்டான் எனக்கு தெரியாது நெக்ஸ்ட் டேயே நான் ஜிமினாவை மேரேஜ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அந்த பர்சன்ட் ஃபேமிலியோடு வந்து பேசிட்டு போகிறானுங்கிற மாதிரி பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணேன். 2 days கழிச்சு ஜிமினாவுக்கும் அந்த பர்சன்ட்டுக்கும் மேரேஜுங்கிற மாதிரி இவங்க எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிவிட்டு மேரேஜ் கால் மட்டும் கொண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஜிமினா கிட்ட வந்து சொல்கிறாங்க உனக்கு நெக்ஸ்ட் டே மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி 2 daysக்குள்ளே மேரேஜுக்கான மொத்த ஒர்க்கே பண்ணியாச்சு. மேரேஜுக்கான ட்ரெஸ்ஸோடு வந்துருக்காங்க. ட்ரெஸ்ஸை கரெக்டாக ஜிமினாட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி ஒரு பிளேஸில் மேரேஜ் நீ பெசாட்டிக்கு அமைதியாக என்னோட சன்னை மேரேஜ் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஆன்ட்டி ஜிமினாவை பயங்கரமாக மிரட்டிட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே திங்ஸஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு அங்கேருந்து போனேன். ஜிமினாவுக்கு என்ன பண்ண ஏது பண்ணுன்னு தெரியாமல் என்னடா எல்லோரும் சேர்ந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி யாருமே பேசலை எனக்கு போய் தானே இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறீங்கங்கிற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகி என்னை யாருமே மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ சொன்னால் மட்டும் உடனே நான் மேரேஜ் பண்ணிப்பேனாங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜிமினா நைட்டோட நைட்டாக அந்த பிளேஸ் அவர் ஸ்டே பண்ணிட்டு இருந்த பிளேஸில் இருந்து ஜெனியோட திங்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவரோட சர்டிஃபிகேட்ஸ் மற்ற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் இம்பார்ட்டண்டான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த சிட்டிலேருந்து பக்கத்து சிட்டிக்கு நம்ம ஜிமினா மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் ஸ்டார்ட் ஆகிற மூமெண்ட்டுக்கு மேரேஜுக்கு அந்த பிளேஸில் அந்த ஆன்ட்டி அங்கிள் என்றானா ஜிமினா அங்கே இல்லாததை பார்த்துட்டு ஜிமினாவோட எல்லா பிளேஸ்லையும் தேடுனா சுகவுமே ஜிமினா காலேஜுக்கு வர்றேனுங்கிற மாதிரி பர்சனல் பாடி கார்டு சொல்கிறது கேட்டுட்டு ஜிமினாவோட ஹவுஸ் வந்து நோட் பண்ணால் ஜிமினா அங்கே இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த அங்கிள் ஆண்டி அதே பிளேஸில் நிற்கிறத பார்த்துட்டு சுகாவை நோட் பண்ண அடுத்த செகண்டே நீ டாண்டா இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் ஜிமினாவை எங்கே மறைச்சி வச்சுருக்கேனுங்கிற மாதிரி அந்த அங்கிள் ஆண்டி ஜிமினாவை எங்கேனுங்கிற மாதிரி கேட்டு ஃபைட் பண்ண சுகா காண்டாகி நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணீங்க ஜிமினாவை என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணீங்கிற மாதிரி சுகா கேட்க அவனுக்கும் என்னோடய சன்னுக்கும் இன்றைக்கி மேரேஜ் நீட்டு அவனை எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கேன் எங்கே மறைச்சி வச்சுருக்கேனுங்கிற மாதிரி கேட்கவும் சுகாவுக்கு இப்போ என்ன புரியுது மேரேஜ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணுற மூமெண்ட்டில் இந்த சிட்டிலேருந்து எங்கேயோ மூவ் ஆன் ஆகிட்டான் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி அவங்கக்கிட்டலாம் பேசி டைட்டாக வேஸ்ட் பண்ணல. பர்சனல் பாடி கார்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜிமினா அவன் இருந்த ஹவுஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகியிருக்கான் கண்டிப்பாக இந்த சிட்டியை விட்டு இன்னும் வெளியே போயிருக்க மாட்டான் சீக்கிரமாகவே அவன் இந்த சிட்டியில் எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறத கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸ்க்கு ஆர்டர் போடவும் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அந்த பிளேஸில் இருக்க பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளேஸ்லையுமே நம்ம ஜிமினாவை தேடி செக் பண்ணி அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சுகா திங்க் பண்ண மாதிரி தான்
இன்னுமே இந்த சிட்டியை விட்டு ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகலை. சிட்டியோட கார்னருக்கு தான் இப்போ வந்துருக்காரு. ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் இப்போ உட்காந்துருக்காரு. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்குலாம் இந்த சிட்டியை விட்டு நம்ம அட்ரஸ் சிட்டிக்கு போயிடுவோம் ஜினி. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட யாருமே ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதுக்காக நம்மளை மட்டும் துரத்தி துரத்தி டார்கெட் பண்ணுறாங்க ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஜெனி கேட்டான். அது காட் நமக்கு கொடுத்த கிஃப்ட், நம்மளை எல்லோரும் இப்படி தான் விரட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பெயின்லேயே நம்ம ஜிமினா உட்காந்துருந்தோம். கரெக்டாக அந்த பிளேஸில் பஸ் என்ட்ராக்குது. சரிவா பஸ் வந்துடுச்சு போகலான்ங்கிற மாதிரி பஸ்ஸில் ஏறலான்ங்கிற மாதிரி வந்தா அந்த பிளேஸில் அந்த பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்தே நம்ம சுகா கீழே இறங்குறாரு. இந்த மாதிரி இறங்குறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி இவன் இந்த பஸ்ஸுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். என்ன பேபி ப்ராப்ளம்னா நேராக டேரெக்டாக என்னை தேடி வர வேண்டியது தானே, எதுக்கு இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிற? சின்ன பேபியை வச்சுக்கிட்டு உன்னோட சிஸ்டரை வச்சுட்டு எல்லா ஒர்க்கையும் பண்ணிட முடியுமா? தேவையில்லாத ஒர்க்கெலாம் பண்ணக்கூடாது, வாங்க 2 போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை கூப்பிட்டா, நீ யார்டா மட்டும் இல்லை, என்னோடய சிஸ்டரை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ மட்டும் இல்லை தள்ளிப்படாதுங்கிற மாதிரி சுகா கிட்ட ப்ராப்ளம் பண்ணால் பஸ் அங்கே 2 சுகா போக சொல்கிறாரு. இந்த மாதிரி போக சொல்கிற மூமெண்ட்டுக்கு ஜிமினா காண்டாகி சுகாவை புஷ் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஜிமினாவோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சபடி, ப்ராப்ளம் பண்ணாதே பேபிமா, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆக்குறீங்க என்ன? இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன், அப்புறம் என்னோடய ஆங்க்ரி டோன் வெளியே வந்துடும். ப்ராப்ளம் பண்ணாமப்பா, பாடி கார்டு கார் எடுத்துகிட்டு வரான், அந்த காரில் வந்து உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்கு வேறு ஏதாவது ஒரு பர்சண்ட்டை பாருங்கிற மாரி நம்ம சுகாவை கண்ட மணி கட்டிட்டு ஜினி இங்கே 2 வா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். சொல்ல கிட்டேயும் கேட்கவே மாட்டியாடா, அவ்வளோ திமிராடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவுக்கு டைட்டான ஒரு ஸ்லாப் வச்சா ஜிமினா அந்த பிளேஸ்லேயே மயங்கிவில. ஜெனி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி, என்னோடய பிரதரை என்ன பண்ணீங்க, என் பிரதருக்கு என்னாச்சு, ஜிமின் ப்ரோ எழுந்துக்கோ, ஜிமின் ப்ரோ எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுதுட்டு இருந்தான். கரெக்டாக பர்சனல் பாடி கார்டு காரை கரெக்டாக சுகா கிட்ட கொண்டு வந்து விடவும் ஜிமினா அப்படியே புஷ் பண்ணபடி தூக்குனபடி காருக்குள்ளே ஜிமினா உட்கார வச்சபடி அங்கேருந்து சுகா கிளம்புறாரு. இந்த ஒட்டுமொத்த மூமெண்ட்டும் சுகாவே டேரெக்டாக வந்து ஜிமினா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டையும் அந்த கோஸ்ட் நோட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட்டுக்கு பயங்கரமாக கோஸ்ட்டாக இருந்துமே பைத்தியம் பிடிக்குது, பயங்கரமாக கட்டுது. ஏற்கனவே அது பார்க்க ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த மாதிரி கட்டுற மூமெண்ட்டில் ரொம்ப கொடூரமாக இருக்குது. பயங்கரமாக கட்டின பொசிஷனில் கண்டிப்பாக ஜிமினை உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி தான் கீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அந்த கோஸ்ட்டு கட்டுட்டு, சுகா நீ அதர் பர்சனோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகவும் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக அந்த கோஸ்ட்டு கட்டுனா சுகா ஜிமினாவை சுகாவோட ஹவுஸ்க்கே கூட்டிகிட்டு வர்றாரு. சுகா அப்படியே ஹவுஸ்க்குள்ள என்ட்ராக்க சொல்ல ஜிமினாவை ப்ராடா ஸ்டோரி தூக்கிட்டு வர மூமெண்ட்டை ஹாலில் மற்ற பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணிவிட்டு வேகமாக எழுந்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை இப்படி தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் சுகா என்னமோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் குவாராஸாக கட்டுறதை பார்த்துட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நம்ம சுகாவோட மாம் தான் அப்படியே வெளியே என்ட்ராக்கி என்னடா பண்ணிகிட்ருக்க சுகா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். ஜிமினாவை ப்ராடஸ்ட்லேயே தூக்கணும் பொசிஷன்லேயே கரெக்டாக சுகாவோட பெட்ரூமுக்கு போகிறத பார்த்துட்டு பாய்ஸஸும் மாமும் நேரம் சுகாவோட ரூமுக்கே வந்தா. ஜிமினாவை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி நம்ம சுகா அப்படி திரும்பினா, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சுகாவோட மாம் சுகாவை நோட் பண்ணால் எதாக இருந்தாலும் நம்ம ஹாலில் போய் பேசிக்கலான்ங்கிற மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணால் ஜெனிடா அந்த பிளேஸில் ஹவுஸுக்குள்ளே என்ட்ராகாமல் மெயின் டோர் இருக்கும்ல அடுக்கிட்டே நின்று க்ரை பண்ணுறா, என்னோடய ஹயாங்கை விட்டுருங்க, என் ஹயாங்க என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஹயாங் வேணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுற மூமெண்ட்டை பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜெனி அப்படியே லைட்டாக ரூம்குள்ளே அந்த ஹவுஸ்குள்ளே கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு ஹயாங் லைட்டாக டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, ஸ்லீப் பண்ணுறான். ஹயாங் எழுந்ததுக்கப்புறம் நீ ஹயாங்கிட்ட போ, இப்போ இங்கே உட்காருன்னா நான் முடியாது, நான் உட்கார மாட்டேன், நீங்கள் எல்லாருமே பேட் பர்சன்ட், என் ஹயாங்கை பனிஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனி பயங்கரமாக அழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆரம்பு ஜின்னு ஜேகப்பு ஒயனு எல்லாருமே நம்ம ஜெனிக்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. அதை விட ஜெனி க்ரை பண்ணுறாங்களா அந்த மூமெண்ட்டை கொஞ்சம் பிரேக் பண்ணதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணலை, உன்னோட பிரதர் டயர்டில் ஸ்லீப் பண்ணுறோம், ரொம்ப டயர்டு, ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காமல அதான் டயர்டில் ஸ்லீப் பண்ணுறான், இப்போ எழுந்துப்பா, நாங்கள் எல்லாருமே ஜிமினாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பேசினா
நிஜமா இல்லைம்மா, நீங்கள் எல்லோரும் என் ஹயாங்கோட ஃப்ரெண்ட்ஸா? ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு பிளேஸ்லேயும் உங்களை மீட் பண்ணலையே. ஜிமினா பற்றி தான் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. ஜிமினா எவ்வளோக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டான பர்சன்ட்டு. அதான் எங்களெல்லாம் உன்னை மீட் பண்ணதுக்கு அலோவ் பண்ணலை. இருந்தாலும் எனக்கு உன்னை மீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனிக்கிட்ட இந்த மாதிரி 1 by 1 பேசிவிட்டு மேடை நோட் பண்ணால் மேடை அப்படியே மில்க் ஷேக் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அப்படியே ஜெனியை ஸ்கிப் பண்ண குடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி குடிக்க சொன்னால் ஜெனியுமே ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிட்டு பாய்ஸை சொல்ல நோட் பண்ணால் நம்ம சுகாவோட மாம்டா இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, அவனை என்ன பண்ண, அவன்கிட்ட லவ்டானா சொல்கிறேன்னா மா இங்கே சுற்றி முட்டி என்ன நடந்துட்டுருக்குன்னு முதல்ல ஃபுல்லாக கேளுமா. சும்மா இந்த மாதிரிலாம் பேசாத. அங்கே என்ன நடந்துருந்தது உனக்கு தெரியுமா? அங்கே என்ன நடந்துட்டு இருந்துச்சுங்கிறது உனக்கு தெரியுமா? ஜிமினாவை ஃபோர்ஸ் பண்ணி ஜிமினாவை மேரேஜ் பண்ணுறதா ஹோல் ஒர்க்கே பண்ணிட்டாங்க. நான் அந்த பிளேஸ்லேருந்து ஜிமினாவை சேவ் பண்ணி தூக்கிட்டு வந்துருக்கேன். ஏன்னா தூக்கிட்டு வந்தியா? சேவ் பண்ணுறாருன்னா அவனே தான் டேரெக்டாக ஹவுஸ்க்குள்ளே வருவானாடா. அவனுக்கு நான் அவன் பக்கத்தில் போகிறது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் தெரியுது. அதுக்காக ஜிமினாவை அங்கே போகட்டுன்னு சொல்லி ஃப்ரீ பண்ணி விட முடியுமா? அதான் நான் அவனை ஃபர்ஸ்ட்டில் அங்கே தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லுவார். அந்த சொன்ன வேகத்திலேயே சுகாவோட சீக்ஸில் ஸ்லாப் பண்ணுற சவுண்டை பார்த்து நம்ம ஜெனிக்கிட்ட பேசிகிட்டு இருந்த அவ்வளோ பேரும் ஷாக் ஆகி பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே நம்ம சுகாவையும் மாமையும் நோட் பண்ணால் சுகா அப்படியே நம்ம சுகாவோட மாமை நோட் பண்ணிவிட்டு என்னை நீங்கள் எவ்வளோ பனிஷ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்கிட்ட எவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிட்டாலும் சரி, ஜிமினா ஏன் ஹவுஸில் இங்கே தான் இருப்பான். ஜிமினாவை இனி இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனாக்க எனக்கு விருப்பம் கிடையாது. ஜிமினா என்ன எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறானோ அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறான். அது வரைக்கும் அவன் ஹவுஸ் அரெஸ்ட்டில் ஏன் ரூமில் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா இந்த மாதிரி ஹாஷாக பேசுனா இன்னுமே சுகாவோட மாம் சுகாவை ஸ்லாப் தான் பண்ணுறாங்க. என்ன மாதிரி நான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவன் என்ன அவன் எனிமியா, என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறேன். சரி, நீ மாஃபியா ஒர்க்கே பண்ணிகிட்டு இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி பெரிய கவலை இல்லை, ஒரு டென்ஷன் இல்லாமல் தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி மாஃபியா ஒர்க்கில் உன்னோட எனிமிஸ் உன்னோட பாடி கார்ட்ஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சண்ட்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹவுஸில் கொண்டு வச்சுருக்க. சுகா, நீ பண்ணுறது மட்டும் டேடுக்கு தெரிஞ்சால் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஜிமினா என் லைஃப்பில் வேணும். ஜிமினாவை இப்போ என் லைஃப்பில் எட்டு வந்துட்டேன். ஜிமினாவை நான் ஃபோர்ஸ் பண்ணியே மேரேஜும் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஜிமினா எங்கேயும் போக மாட்டான். அவன் என்னை எத்தனை இயர்ஸ் கழித்து அக்செப்ட் பண்ணாலும் சரி, இந்த ஜென்மம் முழுக்க என்னை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் ஒய்ஃபாக என்னோடய ஹவுஸில் இருந்தால் மட்டும் போதும். நான் ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னோடய பாடி கார்டு மேரேஜுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சுகாவோட மாம் அப்படியே ரொம்ப டென்ஷனில் அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. என்ன மேரேஜை சர்டிஃபிகேட் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுவியா? அவ்வளோடா மேரேஜா? நீ என்ன பேசுகிற சுகா அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணால் ஜெனி பக்கத்தில் இருக்க பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக சுகா அதோட அவங்க மாம் கிட்ட வந்துட்டு மாமா டென்ஷன் ஆகாதம்மா, சுகா தேவையில்லாமல் பேசுகிறான்னா நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தா கரெக்டாக அந்த ஹவுஸ்க்குள்ள பாடி கார்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டோடு என்ட்ராகிறத பார்த்துட்டு இன்னும் டென்ஷன் ஆகி சுகாவோட மாம்டா இந்த மேரேஜ் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னோடய எல்லா சனுக்குமே நான் மேரேஜ் ரொம்ப கிராண்டாக தான் ரெடி பண்ணேன், கிராண்டாக தான் ஏன் பண்ணேன். இந்த மாதிரி யாருக்குமே தெரியாமல் என் சனுக்கு மேரேஜ் பண்ணது எனக்கு பிடிக்கல, நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக கட்டுனா அந்த ஹவுஸ்க்குள்ளே கரெக்டாக சுகாவோட டேடி என்ட்ராகிறாரு. என்ன ப்ராப்ளம், ஏன் இந்த மாதிரி கட்டிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உங்கள் சன் பண்ணுறத பார்த்தீங்களாங்கிற மாதிரி நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வர கொண்டு வந்துட்டான். இவன் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறானா, யாருமே தேவையில்லை என்னோடய மேரேஜுக்குங்கிற மாதிரி சொல்கிறான். சுகாவோட மேரேஜை நான் என்ன மாதிரி கிராண்டாக நான் ரன் பண்ணணும்னு நினச்சேனுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. இப்போ மேரேஜ் இந்த மாதிரி எனக்கு சிம்லாக இருந்தாலே போட்டுன்னு சொல்கிறான், நீங்களாவது சொல்லுங்களேங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி சுகாவோட மாம் அழுறாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் எல்லாருமே ஏன்டா இப்படி அவசரப்படுற அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணால் நான் டிசிஷன் எடுத்துட்டேன், அதுக்கு மேலே எதையுமே சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி கூலாகவே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா சிகாவோட டேடு தான் அவன் தான் டிசிஷன் எடுத்துட்டானே, இனி நீ க்ரை பண்ணி எழுதா மட்டும் அவன் உடனே கேட்டுருவான்னு நினச்சிட்டு இருக்கியா, ஃப்ரீ பண்ணி விடு, அவன் எப்படி மேரேஜ் பண்ணிட்டு போகிறான். சுகா எந்த ஒரு பர்சன்ட்டு கூடயும் க்ளோஸ் ஆகலை, லைஃப்பில் மூவ் ஆன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி முதல்ல க்ரை பண்ணி அழுத, இப்போ எனக்கு ஒருத்தன் வேணும்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகுறேனுங்கிறான். இப்படி மூவ் ஆன் ஆகாதுன்னு க்ரை பண்ணி அழுற, எனக்கு ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல.
அவன் லைஃப்பில் அவனோட மேரேஜ் இந்த மாதிரி தான் வேணும்னு திங்க் பண்ணால் அவன் பண்ணிட்டு போகிறான், அதை ஃப்ரீ பண்ணி விட்டுரு அப்படிங்கிற மாரி சொன்னான். என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுகாவோட அம்மா நேராக ரூமுக்கு போனான். கரெக்டாக இப்போ ஜிமினா பெட்டில் எழுந்து உட்காந்துட்டாரு. உட்காந்த பொசிஷனில் ஒரு பெட்ரூமில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான். இந்த மாதிரி சுகாவோட அம்மா மேலே ஸ்டெப் ஏறி மேலே ரூமுக்கு வரதை பார்த்துட்டு ஜிமினா அப்படியே நம்ம சுகாவோட ஹவுஸ்க்கே வந்துட்டோமானுங்கிற மாரி ஷாக்காக நோட் பண்ணபடி இருந்தான். ஜிமினா கிட்ட ரூமுக்கு போன சுகாவோட மாம் நேராக ஜிமினா கிட்டே வந்துட்டு நீ நீ இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்காத, என்னோடய சன்னை நீ கிராண்டாக, நான் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கிராண்டாக நான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு திங்க் பண்ணுறேன், அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கோ, இந்த மாதிரி பண்ணாட அப்படிங்கிற மாரி ஜிமினாக்கிட்டே பேசுகிறது கேட்டு ஜிமினா ஷாக்காகி நான் எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் சுகாவோட மாமா நோட் பண்ணால் ப்ராப்ளத்தை பெருசாக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அந்த பிளேஸில் இருந்தானா நான் ப்ராப்ளத்தை பெருசாக தான் ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனில் வேகமாக போய் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி லாக் பண்ணால் சுகாவுக்குமே என்ன பண்ண ஏது பண்ணே தெரில. பேப்பரில் ஜிமினா கிட்ட சைன் கேட்கவா, மாமா போய் கம்ஃபர்ட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால் ஜிமினா இந்த ஹவுஸ்லேருந்து வெளியே போனால் போட்டுனுங்கிற மாதிரி நேராக ஜெனிக்கிட்ட வந்துட்டு வா ஜெனிங்கிருந்து போயிடுவானுங்கிற மாதிரி ரூமை விட்டு வெளியே அந்த மெயின் டோர் இருக்கும்ல அதை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளேயே பாடி கார்ட்ஸ் டோர்கிட்டே வச்சு லாக் பண்ணுறாங்க. உங்களை இந்த ஹவுஸை விட்டு வெளியே போகிறதுக்கு பர்மிஷன் இன்னும் கிடைக்கல, பர்மிஷன் கொடுத்தா தான் நாங்கள் உங்களை வெளியே போவே அலோவ் பண்ணுவோங்கிற மாதிரி மெயின் டோர்கிட்டே லாக் பண்ணவும் ஜிமினா வந்து என்னை போக விடுங்க, எனக்கு இந்த பிளேஸ் வேண்டாம், நான் இங்கேருந்து போக திங்க் பண்ணுறேன், என்னை போக விடுங்கிற மாதிரி சொன்னேன். சுகா நேராக கீழே வந்து ஜிமினாவோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சபடி அப்போ கொடுத்த இன்ஜெக்ஷன் பட்டலையா, இன்னும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ளீஸ் என்ன பண்ணுறேன் என்னை விடு, நான்டா சொல்கிறோம்ல எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு ஏன் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன் என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கரமாக நம்ம ஜிமினா கட்டுன்னு கட்டுறாரு. ஆனால் நம்ம சுகா கேட்கல, ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்து வெயிட்டில் கொண்டு வந்து ரூமுக்குள்ளே பிடிச்சி தள்ளிட்டு அந்த ரூம் டோரே க்ளோஸ் பண்ணால் பாய்ஸஸ் அவ்வளோ இருந்தா என்னடா நடக்குதுங்க, நம்மளும் தான் மேரேஜ் பண்ணோம், நம்ம மேரேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சுகாவோட மேரேஜ் ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகாவோட மேரேஜ் என்னடா இந்த மாதிரி இருக்குது லவ்வாக கூட சொல்லிட்டு கஷ்டப்பட்டான். இப்போ என்னென்னா அந்த பர்சன்ட் அதோட ஜிமினை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணபடி பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே சுகாவோட ரூமுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க. சுகா கிட்ட என்ன பேசு எது பேசுன்னு தெரியாமல் இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தான். சுகா ஜிமினை நோட் பண்ணான். நீ என்ன பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுற, உங்கள்கிட்ட தெளிவாடானோட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியவே இல்லையா, எனக்கு தான் மேரேஜ் வேண்டாம்னு சொல்கிறேனே, ஏன்டா என்ன எல்லோரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறீங்க, எனக்கு யாருமே லைஃப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைடா, என்ன பாட்டுக்க எனக்கு தெரியும்டானுங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துப்படி க்ரை பண்ணி ஜிமினா அழுறாரு. இதை பார்க்க சொல்ல கேட்க சொல்லியே பாய்ஸஸ்க்கு ரொம்ப பெயினாக இருந்தா பார்க்குற சுகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி ஜிம்மி சுகாவோட மாம் சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி மேரேஜ் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த வேர்டு திங்க் ஆகி ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அந்த பேப்பர் அப்படியே கசக்குறாரு. கசக்கிட்டு நேராக கசக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு நேராக ஜிமினா கிட்டே வந்துட்டு இங்கே பாருடா, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்னு எப்போவுமே திங்க் பண்ணலை, ஆனால் என்னமோ தெரியல உன்னை என்னை விட்டு மூவ் ஆன் ஆக்குற அந்த மூமெண்ட் பிடிக்கலடா, நீ என்னை விட்டு தூரமாக போவ, நீ என்னை விட்டு மூவ் ஆன் ஆகுறேன்னா அதை இந்த ஹார்ட்டெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே, இங்கே பாரு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட ஃபேஸை கப்பனை வேண்டா, தள்ளிப்போ, உன்னோட மணி பவரை வச்சு என்கிட்ட ப்ளே பண்ணுறியா, உன் ஹவுஸுக்கு என்ன தூக்கிட்டு வந்துடல, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறத பார்த்து நான் பயந்து இல்லாட்டுக்கு அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுனா நம்ம ஜிமினோட ஃபேஸை அப்படியே சுகா கப்பனப்படி கிரிப்பாக ஃபேஸை அங்கிட்டு இங்கிட்டும் ஷேக் ஆகட்டபடி கிரிப்பாக கப்பனப்படி ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுற, எனக்கு புரியுது நீ என்ன மாதிரி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு புரியுது, பட் இதுதான் உன்னோட ஹவுஸ், இதுதான் உன்னோட ரூம், அட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ, நான் இப்போ உன்கிட்ட உன்னை டிஸ்டர்ப் பண்ண பக்கத்தில் இல்லை, ஆனால் இங்கேருந்து நீ எங்கேயும் தப்பிக்கக்கூடாது, மீறி என்னை டென்ஷன் ஆக்கி இங்கேருந்து நான் தப்பிச்சு போவேன் அப்படின்னு திங்க் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணேன் அப்புறம் ஜெனி நீ பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜெனி வச்சே பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இதுதான் உன்னோட பிளேஸ், அதை சீக்கிரமாகவே அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா விட்டு அப்படி எழுந்துக்கிட்டா ஜிமினா இன்னுமே பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. சுகாவால் பார்க்க முடியாட்டாலும் டக்குன்னு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போனால் ஏன்டா எதுக்கு இந்த மாதிரி பிகி பண்ணுற, நீங்களாம் லவ்வர் சொன்னீங்க, உங்கள் பார்ட்னர் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்ல நான் என்னடா பண்ணேன், அப்போ உன்னை போக சொல்லட்டுமா, அவங்க இருந்து போனாலும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை,
ஜிமினாவோட டிங்கிங்லேயே என் லைஃப் மட்டும் என் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா பேசுகிறத கேட்டு, சரி ப்ரோ டென்ஷன் ஆகட்ட ஒரு 2 டேஸ் போகட்டும், ஜிமின் அப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான், நீ டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் சுகா கிட்ட பேசினா, ஜிமினாவை சேவை பார்த்துக்கோங்க, நான் மாஃபியா ஒரு பக்கம் பேச போகிறேங்கிற மாதிரி சுகா அப்படி அங்கே 2 கிளம்புனேன். ஜெனிடா என் ஹயாங்கை நான் மீட் பண்ணணும், என் ஹயாங்கை பார்க்கணும், என்னை அந்த ரூம்குள்ளே விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜெனி அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஹயாங்கிட்ட போகணுங்கிற மாதிரி விட்டான். ஜெனி இந்த மாதிரி அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறத ஜிமினை நோட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி அழுதுட்டு இருந்தவர் அப்படியே நீல்டன் போட்ட பொசிஷன்லேயே எழுதுக்கு ட்ரை பண்ணுவாரா. ஆனால் பட் ஜெனி ரன் பண்ண வேகத்துலேயே வந்து ஜிமினாவை டைட்டாக ஹக் பண்ணப்பாடு, ஹயாங் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுவாளா அந்த மாதிரி அழுதான். நானும் உன்னை மீட் பண்ண மாட்டேன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே லைட்டாக ஹக் பண்ணப்படியே நம்ம ஜிமினா என்ன அந்த ஃப்ளோரில் தான் உட்காந்துருக்காரு. ஜெனியை அவளோட டைஸில் படுக்க வச்சபடி ஹேரை ரப் பண்ணபடி ஸ்லீப் பண்ண வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சான். ஜெனி ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜெனியை பொறுமையாக ஃப்ளோரில் படுக்க வச்சுட்டு அந்த ஹவுஸை தான் ஃபுல்லாக சுற்றி முட்டி நோட் பண்ணுறாரு. இங்கேருந்து தப்பிக்க முடியுமாங்கிற மாதிரி தான் ஜிமினாவும் திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் சுற்றி எல்லா பிளேஸ்லையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாடி கார்ட்ஸ் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹவுஸ்லேருந்து அப்போ நம்மளால் வெளியவே போக முடியாதோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிருச்சு. நெக்ஸ்ட் டே போல் நம்ம சுகாடா நேராக அந்த ரூம்குள்ளே என்ட்ரான்னா நம்ம ஜெனி ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ணால் ஜிமினா அந்த வாலில் சாஞ்ச பொசிஷன்லேயே இங்கேருந்து தப்பிக்க முடியாதோன்னு திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, அந்த பொசிஷன்லேயே ஸ்லீப் ஆகிருந்துருப்பாரு. ஜிமினாவும் ஜெனி இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுறதை பார்த்துட்டு சுகா அவங்களுக்கு பக்கத்துலேயே ஃப்ளோரில் உட்காந்துருக்காரு. 2 பேர் எப்போ எழுந்துப்பாங்கிற மாதிரி இந்த மாதிரி உட்காந்துருந்தா ஜிமினா அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணப்படி ஜெனி அப்படிங்கிற மாதிரி ஜெனியை நோட் பண்ணால் சுகா இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்கிறது பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி கட்டடுக்கு மவுட்டை ஓப்பன் பண்ணால் ஜிமினாவோட மவுட்டை சுகா க்ளோஸ் பண்ணுறாரு. ஏன் கட்டுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டான். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், நீ ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஸ்லீப் பண்ண அங்கே பெட் இல்லையா, அதான் பெட் இவ்வளோ பெருசாக இருக்குடே, 2 பேரும் என்ன ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோவிட்டு ஸ்லீப் பண்ண மாதிரி பட்டிருக்கா, நீ என்ன உட்காண்ட்ருந்தே ஸ்லீப் பண்ணுறோங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாட்டிட்டுனா சுகாவோட ஆன்சர் தாட்டி விட்டுட்டு, எங்கே பாரு என்ன என்கிட்ட ரொம்ப குட் பர்சன் மாதிரி இன்னசென்ட் பர்சன் மாதிரி பேசி என்கிட்ட ட்ராமா பண்ணலான்னு நினச்சிட்ருக்கியா, நீ என்ன பண்ணாலும் சரி நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒர்க்குமே நடக்காது, நான் அந்த மாதிரி திங்க் பண்ணவில்லை, என்னால் ஒன்றா மேரேஜ் பண்ணிக்க முடியாது, முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ, ஏன் புரிஞ்சிக்காமல் என்னை டென்ஷன் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நீ எப்படி வேணாலும் கட்டிட்டு போய் எனக்கு பற்றி கவலை இல்லைங்கிற மாதிரி சுகா எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடியே நேராக கீழே இறங்கி வந்துட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாரு. ஜிமினாவுக்குமே சாப்பிட கூப்பிட்றாரு. ஆனால் ஜிமினா அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவுக்கு ஃபுட்டை எடுத்து கொண்டு வந்து ஜெனிக்கு ஃபுட்டை எடுத்து கொண்டு வந்து அந்த ரூம்குள்ளே வச்சுட்டு சுகா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனான். ஜிமினா தான் அந்த ஃபுட் பிளேட்டை வேகமாக தட்டி விடுவார். அந்த மாதிரி தட்டி விட்டான். சுகா காண்டாக்கி இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னை முதல்ல அங்கேருந்து வெளியே போக அலோவ் பண்ணு, என்னையே இந்த மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக காட்டுனா, என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னை ஃப்ரீ பண்ணி நான் வெளியே விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அது எப்போவுமே நடக்காது, அப்போ எப்போவுமே நான் உன்னை ஹவுஸ் அரெஸ்ட்லேருந்து வெளியே அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லிட்டு அங்கேருந்து போனால் 2 டேஸ் ஆகுது. சுகாவை பார்க்க சொல்லலாம், என்னை ஹவுஸ்லேருந்து வெளியே போக அலோவ் பண்ணுங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. சுகா அதெல்லாம் பெருசாகவே கண்டுக்காமல் அவரோட ஒர்க்கை மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூவ் ஆன் ஆக்குவார். அந்த மாதிரி மூவ் ஆனா 3 டேஸ் to 4 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஜிமினாவுமே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணதுக்கு பிளான்லாம் போட்டார். நைட் எல்லோரும் ஸ்லீப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹவுஸ்லேருந்து தப்பிச்சலாங்கிற மாதிரி எல்லாருமே ஸ்லீப் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜிமினா தப்பிச்சலாங்கிற மாதிரி ஜெனியோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி சத்தம் போட்டாடு. ஜெனி, நான் இதில் உள்ள கீ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அங்கேருந்து நைட்டு டைம் எல்லாருமே கொஞ்சம் ஸ்லீப் பண்ணப்படி தான் இருப்பாங்க, சத்தம் போடாமல் வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 4 டேஸ்க்கு மேலே இந்த ஹவுஸில் தான் இருந்திருப்பாரு. அதனால் மெயின் டோரோட கீ அப்புறம் மெயின் கேட்டோட கீங்கிற மாதிரி எல்லாத்தையுமே எப்படியோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக மெயின் டோர்கிட்டே வந்து டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் அந்த ஹவுஸில் வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்குது. இந்த சவுண்டை கேட்டு ஜெனியும் ஜிமினாவும் கொஞ்சம் ஷாக் ஆகி என்ன சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். திரும்பவும் கீ போடுவோங்கிற மாதிரி கீ போட்டால் திரும்பவும் அந்த சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி சவுண்டு கேட்டு ஜெனி ரொம்ப பயந்து போய் ஜிமினாவோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சா
பயப்படாத ஜெனி, சீக்கிரம் இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கோஸ்ட் தான் இந்த பிளேஸ்லேருந்து ஜிமினா தப்பிக்கிற மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகணுங்கிற மாரி அந்த டோரை ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் பண்ணி விடுது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விடுற மூமெண்ட்டுக்கு ஹை டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, வாங்க 2 பேர்லாம் அப்படிங்கிற மாரி ஜெனியோட ஹேண்ட்ஸை பிடிச்சபடி அப்படியே மெயின் டோரை கிராஸ் பண்ணி மெயின் கேட்டுக்கிட்டே வந்துட்டார். இந்த மாதிரி வந்துட்டான் மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கு கரெக்டாக அந்த கீயை போட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண அந்த கேட்டையுமே அந்த கோஸ்ட் ஒரு பவரை போட்டு கேட்டை ஓப்பன் பண்ணுமா. ஓப்பன் ஆன மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா ஹாப்பியாகி தப்பிச்சாச்சு சத்தமிடாமல் பெறலான்ங்கிற மாதிரி அந்த கேட்டை புஷ் பண்ணிட்டு தானே வெளியே போக முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு புஷ் பண்ணால் கேட்டுக்கு அந்த சைடு தான் நம்ம சுகர் செம்ம டென்ஷனில் நிற்கிறாரு. இந்த மாதிரி சுகர் வந்துட்டு நிற்கிறத பார்த்துட்டு ஆல்ரெடி சுகர் ஹவுஸ்க்கு தான் வந்துட்டு இருப்பாரு. எப்போதுமே நம்ம சுகர் வந்து மெயின் கேட்டை ஓப்பன் பண்ண அந்த செக்யூரிட்டியை தான் எழுப்புவார். அந்த மூமெண்ட்டுக்கு செக்யூரிட்டியை நோட் பண்ண செக்யூரிட்டி அவன் ரூமில் ஸ்லீப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் கேட்டு தானாக ஓப்பன் ஆகுது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு காரை விட்டு நம்ம சுகர் கீழே இறங்கி அடி அவன்டா என்னோட ஹவுஸ் கேட்டை ஓப்பன் பண்ணுறதுன்னுங்கிற மாதிரியும் கேட்டுக்கிட்ட வந்தா ஜிமினா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி ஜிமினாவுக்கு 2 டைட்டான ஸ்லாப் தான் உன்னை ஃப்ரீ பண்ணி ஹவுஸில் விட்டுட்டு போனால் உன் பிஹேவியரை என்கிட்டே காட்டிட்டலன்னு